வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹேண்ட்பேக் டூர். இந்த ஹேண்ட்பேக்ல கேட்கலாம், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இல்லையா? சம் யூஸ்ஃபுல் மேக்கப் ப்ராடக்ட் என்ன மாதிரி சரி. ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருக்கும் கேர்ள்ஸ் எல்லாருக்கும் தெரியும், இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது நான் எப்பவுமே இங்கே வந்து மாட்டி வச்சுப்பேன். நான் அடிக்கடி இதெல்லாம் நிறைய தொலைப்பேன். அதனால இது வந்து எனக்கு இங்கே இருக்கிறது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்ப்போமா? என்னோட ஒரு குட்டி டைரி. இந்த டைரியில வந்து என்னோட பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ், நான் லாப் எடுக்கிறேன் இல்லையா, அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். எப்பவுமே ஹேண்ட்பேக்ல இருக்காது, எப்பயாச்சும் தேவைப்படுறப்ப எடுத்து வச்சுப்பேன். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து ஒரு குட்டி பவுச். இந்த பவுச்சில் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் இல்லையா, அந்த மைக்கு, அப்புறம் இந்த கேமராவோட ஆன் ஆஃப், இந்த ப்ளூடூத் எல்லாமே வந்து இந்த பவுச்சுக்குள்ள இருக்கும். இப்போ இதில் எதுவுமே இல்லை, ஏன்னா அப்புறம் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம்ல, அதனால. அப்புறமா இன்ட்ரெஸ்டிங், இது வந்து நான் இப்போ வந்து எனக்கே தெரியும், சாரி உங்களுக்கு தெரியாது, எனக்கு நான் எதுவுமே இதான் ஃபர்ஸ்ட் வீடியோ, நான் எதுவுமே சொல்லலை. இது வந்து நான் ரீசெண்டாக ஒரு 2 days முன்னாடி தான் டிரைவிங் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு ஆல்ரெடி வந்து லைசன்ஸ் இருக்குது, பட் எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு கார் ஓட்டி வந்து நாள் ஆகுது. 15 days கிளாஸ். அந்த மித்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னா நான் வந்து அதையும் டீலாக சொல்கிறேன், அது யூஸ்ஃபுல்லாக இருக்குதா அப்படின்ட்டு 15 daysக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். அப்புறமா ஒரு பர்ஃப்யூம் பர்சன் கிடையாது நான் சில டைம்ஸ் அடிக்கிறதுக்கு மறந்துடுவேன், அதனால ஹேண்ட்பேக்ல எதுவுமே இருக்கும். வந்து இந்த கம்பார்ட்மெண்ட், ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட் ஓவர். செகண்ட் கம்பார்ட்மெண்ட் என்னோட மேக்கப் பவுச். இந்த மேக்கப் பவுச்சில் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு போட்டோம்னா வீடியோக்கு எடுத்து ஒரு 20 minutes கிட்ட போயிடும். இது வந்து இன்னொரு நாள் பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன இது மாதிரி சொல்கிறேன். மித்த டீட்டெயில் ரொம்ப அந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க், நம்ம என்னென்ன ப்ராடக்ட்ஸ், ஷேட்ஸ், அதெல்லாம் வந்து தனியாக மேக்கப் பவுச்சுன்னு சொல்லி ஒரு வீடியோ போடலாம். இது வந்துட்டு ஒரு லிப்ஸ்டிக் இருக்கு, அப்புறமா ஒரு காம்பேக்ட், ஒரு என்னோட ஷேடோட காம்பேக்ட் இருக்கு, அப்புறமா லிப் பாம், லிப்ஸ்டிக், ஒரு மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறம் சன்ஸ்கிரீன் இருக்கு. இது வந்து லாக்மே சன் எக்ஸ்பெக்டோடது. அப்புறம் ஒரு ஐலைனர். இந்த ஐலைனர் தான் நான் எப்பவுமே யூஸ் பண்ணுவேன், நோ சேஞ்ச். அப்புறமா லிப்ஸ்டிக் எல்லாம் லிப்ஸ்டிக் ஒரு குட்டி லிப்ஸ்டிக். இது வந்து என்னோட ஷேடுக்கு சுத்தமாக மேட்சே ஆகல, பட் ஒரு மாதிரி பேலான மாதிரி இருக்கும். வேஸ்ட் தான், பட் இருந்தாலும் காஸ்ட்லியா இருக்கு அப்படின்னு தனியாக ஒரு வீடியோ நான் போடுறேன். இன்னொரு குட்டி பவுச். இந்த குட்டி பவுச்சில் என்ன இருக்குன்னா சார்ஜர், அப்புறமா சார்ஜரும் வந்து ப்ளூடூத் ஹெட்செட்டும் இருக்கு. ரொம்ப ஆர்கனைஸ்டா இருக்கும், ட்ரை பண்ணேன். அப்புறம் கார் கீ. நான் கார் ஓட்ட கத்துட்டு இருக்கனால என்கிட்ட இருக்கு, இல்லைன்னா அவங்ககிட்ட தான் இருக்கும். இது வந்து என்னோட ஃபேவரட் லிப்ஸ்டிக். ஒரு 2 months இந்த லிப்ஸ்டிக் தான் நான் வந்து ரேண்டமா ஆர்டர் போட்டேன் கைக்கால. அப்போ வந்து இந்த ஒரு ஷேடு வந்து எனக்கு பர்ஃபெக்டா இருக்கு. எங்க போனாலும் யூஸ் பண்ணலாம், ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், டெய்லிக்கும் நல்லா இருக்கும். பட் இதோட லிங்க்குமே நான் உங்களுக்கு வேணும்னா கொடுக்குறேன். அந்த லிங்க்ல எப்படி கொடுக்குறது நீங்க. அதுக்கப்புறமா ஒரு குட்டி பவுச். இது வந்து நம்ம டிராவல்லாம் போறோம்ல, அப்போ வந்து ஒரு குட்டி குட்டி ஷாம்பூ, இந்த
மாதிரி சின்ன சின்ன திங்ஸ்லாம் எசென்ஷியலாக தேவைப்படும். ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு அந்த மாதிரி இருக்கிறதுல இதுக்குள்ளே வச்சுப்பேன். இப்போ வந்து மேக்கப் ரிமூவர் எனக்கு ஃப்ரீயாக வந்தது, ஆர்டர் போட்டப்பேன், இன்னும் ஓப்பன் பண்ணல, வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு நெயில் பாலிஷ் ரிமூவர் எப்பவுமே என் ஹேண்ட்பேக்கில் இருக்கும். ஏன்னா நெயில் பாலிஷ் வந்து அடிக்ட், நெயில் பாலிஷ் அடிக்ட். நான் நெயில் பாலிஷ் இருக்கு, ஹெல்த் அண்ட் க்ளோ அதுலேருந்து வாங்கின ஒரு நெயில் பாலிஷ். அப்புறமா ஹோட்டல்ஸ்லாம் போகும்போது நமக்கு கொடுப்பாங்கல்ல அந்த ஷாம்பூ குட்டி பாட்டில். அப்புறமா இது வந்து ஹேண்ட் லோஷன், சாரி பாடி லோஷன். அதை வந்து நான் ஹேண்ட் லோஷனாக யூஸ் பண்ணியிருக்கேன். எங்கேயாவது போகும்போது ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டேன். இன்னொரு குட்டி பாக்கெட் பர்ஃப்யூம் இருக்குது, குட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு இதில் ஃபில் பண்ணி, வேறு பர்ஃப்யூம் கூட நான் இதில் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போவேன். ஏன்னா அது ட்ராவல் பண்ணுவோம் தான், ட்ராவல் அதிகமாக பண்ணுறோம்ல, ஸோ அப்போல்லாம் வந்து தேவைப்படும். அதில் ஃபஸ்ட்டு இந்த டேப்லெட் மட்டும் இல்லைன்னா என்னால் உயிர் வாழவே முடியாது. இப்படி ஒரு நிலைமை. எதுக்கு தான் அப்படி தலைவலிக்குமே தெரியாது. தலைவலி 2 months வந்து தலைவலி. அது எதனால வருது அப்படின்னு இதில் ஒரு ஆஃப் மாத்திரை எடுத்துப்பேன். ஆஃப் எடுத்து ஒரு 2 months வந்து எனக்கு போட்டாலும் தலைவலியே விடும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அது கிட்டத்தட்ட ஒரு 5 years இருக்குது. என்ன மாதிரி நீங்களும் இந்த மாதிரி மாத்திரை கண்டிப்பாக ஆகாதுங்க. ஆனால் எனக்கு சொல்யூஷன் இல்லை, அதனால நான் இதை வச்சுக்கிறேன். அப்புறமா சானிட்டரி பேட்ஸ், ஏன்னா எனக்கு ரொம்ப அது ஒரு டென்ஸ்டாக இருக்கும். அந்த ஒரு 10 days வந்து அது என்ன ஏது அப்படின்ற ஒரு பயத்தில் இருக்கிறதுக்கு எப்பவுமே இருக்கும். கொஞ்சமா காரணம் இருக்கு. எங்க முக்கியமா உங்களோட வாலெட்டே இல்லை, பர்ஸே இல்லை, அமௌண்ட் எல்லாம் எங்க எப்படி யூஸ் பண்ணுவேன்? அமௌண்ட் வந்து நான் கையிலே வச்சுக்க மாட்டேன். நான் பர்ஸ் தனியாக யூஸ் பண்ணுவேன். பர்ஸே கிடையாது. பர்ஸுங்கிறது ஒன்று எனக்கு இல்லவே இல்லை. பர்ஸ் மட்டும் நான் கிட்டத்தட்ட அப்படியே கார்டோட அமௌண்ட்டோட எல்லாம் நிறைய இடத்துல வச்சுட்டு வந்துடுவேன். அதனால வந்து நான் பர்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். ஹேண்ட்பேக்கில் தான் 10 ரூபாய் 20 ரூபாய் அந்த மாதிரி வச்சுப்பேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிபே தான். அப்பப்போ ஸ்டோரேஜ் வேற ஃபில் ஆயிடுது. யூடியூபர்ஸ்லாம் எப்படிதான் வீடியோ எடுக்கிறாங்க? கேமராவில் எடுப்பாங்களோ, ஃபோன்லேயே எடுக்கிறாங்க சில பேர். ஆனால் எப்படி இவ்வளோ ஸ்டோரேஜ் கிடைக்கும்? ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு. இது யூஸ்ஃபுல்லாக ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேட்டால் சரி இல்லைதான். டைம் நம்ம வீடியோ எடுக்கிறதுனால இந்த மாதிரி என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்றது எனக்கு தெரியல. போக போக வந்து கொஞ்சம் அப்கிரேட் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லைனா அப்கிரேட் ஆகிருக்கும் ட்ரை பண்ணுறேன். யூ என்ஜாய். நெக்ஸ்ட் வந்து என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணணும். இந்த போஸ்ட் பண்ணுறதுக்கே எனக்கு 1 week ஆகிடும். ஸோ அது வரைக்கும் பாய்.